அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம நாகையில் தான் இருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்றைக்கி விஜயின் 2ஆம் கட்டம் சுற்றுப்பயணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2வது வாரம்னு தான் எடுத்துக்கணும். முதல் வாரம் திருச்சியில் நடந்து முடிஞ்சு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் அப்படின்னு அதை முடிஞ்சிட்டு நேராக நாகை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அவர் இங்கேருந்து என்னமோ முடிச்சுட்டு அங்கே போயிட்டாருங்க. இந்த கூட்டம் வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கும் தாவேக்காக்கும் மிகப்பெரிய வெற்றி தான். அண்ணன் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலே நம்ம பார்த்துருப்போம் இந்த காலணிகள் எவ்வளோ இருந்தது அப்படின்றத நம்ம அந்த மீட்டிங் முடிஞ்சதுமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டத்தை மிஞ்சின ஒரு கூட்டமாக தான் இதை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த காலனியை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே நான் பார்த்ததை விட இங்கே அதிகமாக இருக்குது. விஜய் அவர்கள் வரப்போகிறாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டும் அந்த ஆர்வமும் அந்த உத்வேகமும் அவங்ககிட்ட இருக்கும்பொழுது ஒன்றுமே பண்ண முடியல. காவல்துறை, அதுக்கப்புறம் அவங்களோட வாலண்டியர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு தான் சொல்லணும். தாண்டி இப்போ இங்கே வந்துடுவோம். நாகை அப்படின்னுமே நாங்களும் கிளம்பி அதே ஆர்வத்தோடு தான் வந்தோம். காலைல இங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுமே கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. காலையில் வந்து மகளிரும் இருந்தாங்க, தொண்டர்களும் இருந்தாங்க, கூட்டம் குறைவாக இருந்தது. ஓகே, நாகை அப்படின்னு வரும்பொழுது 12 மணி to 1 தானே சொன்னார். போக போக பீக் எடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் அங்கங்கே நாங்கள் செட்டில் ஆயிருந்தோம். ஒரு 10:30 ஆகுது, 11 ஆகுது. புஷியானந்த் அவர்கள் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்கன்னே கூட்டம் இன்னும் ஜேன்னு கூட ஆரம்பிக்குது. எங்கே இருந்து வந்தாங்கன்னு தெரியலைங்க. திருச்சியை மிஞ்சின ஒரு கூட்டம் திடீர்னு வந்து இந்த இடத்துல சூழ்ந்துக்கிட்டாங்க. நாகையே நடுநடுங்கி இருந்தெல்லாம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கு இணையாக தான் அந்த கூட்டம் இருந்தது. இது வரைக்கும் திருச்சியில் அந்த மரக்கடையில் அந்த மாதிரியான கூட்டம் கூடலை அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் சொன்ன மாதிரியே நாகையிலையும் சொல்கிறாங்க. கூட்டம் இதுக்கு முன்னாடி கூடிச்சுப்பா, இல்லைன்னா நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்கல. தானாக சேர்ந்த கூட்டம், எண்ணிக்கைகள் அதிகமாக இந்த கூட்டம் மட்டுமே அப்படின்லாம் சொல்லும்போது அதை பார்க்கும்பொழுது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஓகே, இவ்வளோ கூட்டங்கள் கூடியிருக்கு. விஜய் அவர்கள் வழக்கம் போல் வழியெல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அவரை விடவே, அந்த அன்புக்கு பாசத்தால் அவரை விடவே இல்லை. மீறி அவர் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. எந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்களோ அது அங்கே நடக்கலை. அதை தாண்டின ஒரு இடமா தான் நிறுத்தவும் முடிஞ்சிச்சு. விஜய் அவர்கள் வந்து நின்னதும் மேலே ஏறுறாரு. அந்த வாரத்தோட பயங்கரமான கூட்டங்கள். இனி அவர் வந்து இதை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு கூட்டம் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகள், பெண்கள் கூட உடல் நிலை முடியாதவங்க தவிர்த்தரலாங்க இந்த கூட்டத்தை. இன்றைக்கி எங்களால் பார்க்க முடிஞ்சுது. குழந்தைகள் வந்து மயங்கி விழுந்ததாக இருக்கட்டும், அந்த கூட்டம் அவங்களுக்கு சேரலை. அவர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா அவர் பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அந்த ஆசையின் மிகுதியில் எல்லாருமே கிட்ட வராங்கல்ல, அங்கே ஒரு கூட்டம் பயங்கரமான ஒரு நெரிசல் ஏற்படுது. அதில் அவங்களால தாங்க முடியல தான் சொல்லணும். இனி வர நாட்களில் இந்த அறிக்கைகள் அவங்க சொல்லணும் அப்படின்றது நம்மளோட விருப்பம். அங்கேருந்து தொடங்கி விஜய் அவர்கள் வெளியே வராங்க. நாளுக்கு நாள் இந்த கூட்டம் அதிகரிக்குது, சுற்றுப்பயணம் அதிகரிக்குது. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அரசியல் வீரியம் அவர்கிட்ட அதிகரிக்குது அப்படின்னு தான் பேசணும், பார்க்கணும். இன்றைக்கி அவர் பேசுனதெல்லாம் எதை எழுதி கொடுத்தெல்லாம் பேசலை. அவர் பார்த்து படித்தாலுமே கூட மனசில் இருக்கிறத எதையும் விடாமல் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா குறைகளும் சொல்லியிருக்காரு, எல்லா வேதனைகளையும் சொல்லியிருக்காரு, எல்லா வழிகளையும் சொல்லியிருக்காரு. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்பொழுது இந்த முறை மைக்கில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த நாகை மக்களோட வழிகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவாக வரிசைப்படுத்தி இன்றைக்கி பேசியிருக்காரு. எல்லாருக்கும் இன்னும் உத்வேகம் ஆகுது. ஓகே, இதெல்லாம் இருக்குது, ஆமாம், இதெல்லாம் இந்த குறைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத அவர் ரொம்ப குறைகள்லாம் இருக்கிறத பண்ணணும்ல, அதுக்கு நான் வரணும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் வந்து மைக் செட்லேருந்து எல்லாமே போடப்பட்டிருக்கு. வழக்கமாக இங்கே தான் வந்து வாகனம் நின்றுச்சு. இந்த கட் அவுட் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்றது அப்படின்றத இன்னொரு பக்கம் வச்சாலும் இங்கே இனி இந்த கட் அவுட்டில் அவங்களும் இதுலேயும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போடப்பட்ட எல்லா கட் அவுட்டுகளுமே அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லாமே கிழிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி ஒரு ஹாலுங்க, அந்த ஹால்லையுமே அந்த கூட்டம், இது எனக்கு தெரிஞ்சு அங்கே ஃபங்க்ஷன் நடந்தால் கூட அவ்வளோ கூட்டம் வருமானு தெரில. இந்த முறை அவ்வளோ கூட்டம் அங்கே கூடிருச்சு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்தவங்கலாம் இடம் பத்தாமல் அந்த கூட்ட நெரிசலில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ கூட்டங்கள்.
அவரை வழிநடக்க அந்த கொடிக்கம்பம் மட்டும்தான் அவரை வரவேற்றுச்சு. அவர் வரும்பொழுது இருந்த பேனர் அவரை பார்க்குறன்ற ஆர்வம் மிகுதியில் அது இல்லை. அவங்க என்ன தான் வந்து நீங்கள் கம்பி மேலே ஏறாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, கவனமாக இருங்கன்னு சொன்னாலுமே கூட அது முடியாது. ஏன்னா அந்த வயசு அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஏறினது எல்லாம் சின்ன பசங்க. அவரை பார்த்தே ஆகணும், தளபதியை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். விஜய் எல்லாமே பயங்கரமாக பேசிட்டார். பேசி முடிச்சதும் அவருக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லை. அவர் என்ன தான் வந்து அவருக்கு நேரம் மிகுதியில் குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நேரத்தோட குறைகளையும் அவர் சொல்லியிருந்தார். நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், நிறைய இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு. ஐயா உங்களுக்கு நேரம் கொடுத்தாலும் முடியாது, ஏன்னா இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 அப்படின்றது நீங்கள் கவனம் செலுத்தினாலுமே கூட 2 இடங்களுக்கு தான் உங்களால் போக முடியும் அப்படின்றது அது அரசாங்கமே சொல்லினாலும் கூட முடியாத காரணம் என்னென்னா இந்த அன்பு மக்கள் தான். ஏன்னா அவங்களோட நீங்கள் அதிகமாக ரோட் ஷோ பிளான் பண்ணல அப்படின்னாலும் அது நடக்குது. அவங்கள நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள் பேசினாலும் அதை தாண்டி அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பேப்பரை பார்த்து நீங்கள் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணாலுமே கூட, அவங்களோட வழியை சொன்னாலுமே கூட இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்கள எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. அவர் பேசிட்டு வழக்கமாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கு நீ தனியாக அவங்க ஏற்பாடுகள் பண்ணணும்னு நினைக்கிறேன். கும்பாபிஷேக கலசம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கேப்டன் அவர்களும் விஜய் அவர்களும் இணைந்த ஒரு புகைப்படத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் சேகரிக்கவும் அவர் வாங்கி வைக்கவுமே அதுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தினாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த அந்த அன்பு பாசத்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கூட்டம் முழுமையாக முடிவடைஞ்சதுமே வந்து இந்த தேட்டரு, இந்த திருவிழா தாங்க எடுத்துக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மதுரையில் பார்க்கும்போது அழகர் இறங்கினாங்க, திருச்சியில் அழகர் இறங்கியிருக்காங்க, இன்றைக்கி நாகையில் இறங்கியிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். கூட்டம் முடிச்சதுமே இங்கேருந்து கலையவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இங்கே சேர்ந்துருந்தது. விஜய் அவர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் போயிருக்கார். ஏன்னா 2வது சுற்றுப்பயணத்தை நாகையிலேருந்து தொடங்குறமே அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இதை அவர் பார்த்து இங்கேருந்து கிளம்பியிருக்காரு. நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. மக்களும் இதை தான் விரும்புகிறாங்க. அவர் அந்த விஜய் அவர்களை வந்து ஒரு பையனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியாக பார்த்து எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க பெண்கள் எல்லாருமே. அவர் சும்மா போகலை, நிறைய பேருக்கு இன்னும் பீதியை கிளப்பிட்டு போயிருக்காரு. அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களும் இன்னும் அதிகமான டிபேட்டாக இருக்கும். என்னதான் அவர் சனிக்கிழமை பேசினாலுமே கூட அது ஒரு வாரத்துக்கு உண்டான கண்டென்ட்டாக மாறுது இல்லை. இந்த முறை அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இனி அவர் ஒரு மாதிரியான கலங்க வைக்க போகிறார் அப்படின்னு தாங்க எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். இன்னும் ஸ்பீக்கர் பெட்டி கூட அகற்றலை, காலணிகளும் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொன்றா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம், இதையும் நம்ம சொல்லிடணும்ல, அதை நம்ம ஒரு கடமையும் கூடவா. இந்த ஹால் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அளவுக்கு அதிகமாக அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தனால, மக்களோட எண்ணிக்கை அங்கே வரவிருந்தனால அந்த காம்பவுண்டு கூட, ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஏன்னா கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு பொது சொத்தை விளைவிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஏன்னா இது தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட சொத்து, அதை சேதத்தை விளைவிக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையிலேயே பொதுவாக இருந்தாலுமே கூட அது விளைவிக்கக்கூடாது. அதில் இனி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஆட்களை நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இது இனி வர நாட்களில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க முன்னெடுக்கணும். கோர்ட் வந்து எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துங்க, இதுக்கு உண்டான இதை யார் பொறுப்பெடுத்துப்பா அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த ஆர்வம் மிகுதியில் அவங்க ரசிகர்களும் தொண்டர்களும் பண்ணக்கூடிய விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயத்தை அவரும் பேசியிருக்காரு. பொதுவாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாகையில் இருக்கக்கூடிய குறைகளும் சொன்ன விஜய் அவர்கள் மீண்டும் வரணும்னு மக்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அவர் ஒரு நாளைக்கு 3ன்னு பிளான் பண்ணிருந்தாலுமே கூட 2 தான் அவரால் போக முடியுது, பேச முடியுது. ஆனால் இதுலேயே இன்னும் ரொம்ப நேரம் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு வாங்க, எங்களை மட்டும் பாருங்கள், ஒரு மாநாடு மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள், இந்த இடம் எங்களுக்கு பத்தலை, எங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னு அவங்களோட குறைகளை சொல்லும் பொழுது அவர் இன்னும் ஒவ்வொரு நாளாக எடுத்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்னைக்கு நம்ம நாகையில் மக்களோட குறைகளையும் பார்த்துருப்போம், அவர் பேசின ஸ்பீச்சையும் கேட்டிருப்பீங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஓவராலாக இந்த இடத்துலேருந்து நாங்களும் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து அவரோட பயணத்தில் இணைஞ்சு இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். எப்படி இருந்தார் விஜய்? ரொம்ப நாள் கனவு விஜய்லாம் பார்க்கணுன்னு. ஆனால் எங்களை பற்றி, நானே ஒரு ஃபிஷர்மேன் தான், ஆனால் எங்களை பற்றி பேசினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவர் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தேவைகளையும் உங்களோட குறைகளையும் கரெக்டாக எடுத்து வச்சாரா விஜய் அவர்கள்? கரெக்டாக வச்சார். அவர் வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்ள காலத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அவர் வந்தால் இப்போ எல்லாம் மாறும்னு நினைக்கிறோம். இல்லை, இந்தமாரி கூட்டத்தை பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்தமாரி கூட்டத்தை. நிறைய நெருக்கடிகள், நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க, அதெல்லாம் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவீங்க? பண்ணுவோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் தான் வரணும், இப்போ எங்களுக்கு அதுதான் முக்கியம். வேதாந்தியத்தை பற்றியும் பேசினார், எங்கள் ஊரை பற்றி. எங்கள் ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதில் 2-3 விஷயங்களை பேசினார், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த கூட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா? இன்றைக்கி சேர்ந்த கூட்டம் எப்படி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்போவுமே பஸ் ஸ்டாண்டில் தான் கூடுவாங்க, இன்றைக்கி வந்து இங்கே அண்ணா சாலைக்கிட்ட கூட்டிட்டாங்க. அது கொஞ்சம் நெரிசலாக இல்லாமல் இருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். விஜய் இப்படி பேசுவார் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன்.
அப்படியா? ஆ நேரம் எனக்கு கொடுக்கல, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தடுக்கிற மாதிரி இருக்குது. அவரை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேச செயல்லே காமிக்க முடிய மாட்டேங்குது. பேசுறதுக்கே தடுக்கும் போது செயலில் எப்படி காமிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். தடுக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம். சுற்றுப்பயணத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது உங்களுக்கு? இன்னும் இப்போ 2-3 சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. மக்களோட குறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருக்காருன்னு நினைக்கிறேன், என்னோட கருத்து கணிப்பு. ஆனால் அவர் பார்த்து படிக்கிறாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. யாரும் வந்து பார்க்காம அதான் நம்மக்கிட்ட பேசணுன்னா ஒரு வாட்டி எக்ஸாமினேட் பண்ணிக்க தானே பேச முடியும். இப்போ நீங்களே சரி பேசுகிறப்ப வந்து ஒரு இதுவாட்டம் வச்சுட்டு தானே பேசுகிறீங்க. அதான் ஸ்பீக்கர் வந்து பேசணுன்னா ஒரு இதுவாட்டம் மனப்பாடம் பண்ணி தான் பேசணும். அரசியலுக்கு வர்றது சம்பாதிக்க தான் அப்படின்றாங்க. சம்பாதிக்கிறதுக்கு தான், ஆனால் போதுமான அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு. இனி வந்து இங்கே வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. எப்படி ப்ரோ இருந்தது விஜயோட? இப்போ பொதுவாக நாகப்பட்டினத்தில் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம யார் நோக்கி கொண்டு போவாங்க, நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. ஒரு சில மாற்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்காக பண்ணுறாங்கன்னா, வெளி உலகுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு தோற்றமோ அடிப்பட்ட ஒரு கிராமங்களில் நிறைய எங்கள் கிராமங்கள்லாம் இன்னும் பழைய இது தான் இருந்துகிட்ருக்கு. எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 2000 அந்தாண்டா எப்படி இருக்கும் அப்போ உள்ள காலம் வரைக்கும் இப்பயும் பாலம் போடல. நாங்கள் 2 கிலோமீட்டர் தாண்டி சுற்றி தான் வரோம். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுமாரி இதுமாரி புதுசாக ஒரு அரசியல் வர தலைவரை நம்மளுக்காக வராருங்கும்போது நம்ம அவருக்காக விரும்பி வந்த கூட்டம் தான் இது. இது அப்படியே ஓட்டாக மாறுமான்னு வர ஒரு சந்தேகத்தோடு கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் கூட்டமாக நின்று காலுக்கு அடுக்க நிற்கிறாங்க. அது ஓட்டு போடுறதுனால என்ன போடாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக மாற்றம் வருங்க. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா மீனவர்களும் சரி, பாதி நிறையா மக்களும் சரி, எல்லாமே விரும்பக்கூடியது தமிழக வெற்றி கழகம் தான் இருக்காங்க. கட்சியின் கொள்கை கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க அப்படின்லாம் விமர்சனம். கொள்கைனா என்னங்க? கொள்கைன்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக சம்பவத்துக்காக கூட்டணி மாறுறது தான் கொள்கைன்னு நிறையா பேர் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா எங்கள் கட்சி பரவாயில்லைங்க எவ்வளோதோ. கொள்கைனா என்ன? சீமான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு. தமிழ் தேசியத்தை பற்றி பேசிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான் பேசுகிறாரு. அப்போ அவரோட கொள்கை என்ன? விஜய் எதிர்க்கிறது தான் கொள்கையா? தளபதி வளரக்கூடாதுங்கிறது தான் கொள்கையா? அவரோட கொள்கை மக்களுக்கு நல்லது செய்தோ அதை பற்றி தான் நீ பேசணும். சிஎம் எதுக்காக போகிறாரு, எதுக்காக இங்கே வராரு அப்படிங்கிறத தான் பேசணும். அதை பற்றி பேசாமல் புதுசாக ஒரு கட்சியை பேசுறியா? இதே நாங்கள் ஆட்சி அமைச்சு எங்களோட குறைகள் இருந்தால் அதை சொல்லலாம். எதுவுமே பண்ணலையே. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? இங்கே இருக்கிற மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக ஒரு மாற்றம் தான்.